இந்த பொண்ணு வந்து மிகப்பெரிய நடிகையா வரும், தமிழ் சினிமாவை ரூல் பண்ணும், அந்த அளவுக்கு ஒரு பெரிய நடிகையா வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். வருங்காலத்தில் நம்ம தலைவனுக்கே அது பெரிய தலைவலியாக மாறுவாள் அப்படின்னு நீங்கள் அந்த நேரத்தில் நினச்சிருக்க வாய்ப்பே இல்லை, வாய்ப்பில்லை. அவங்க வந்து பாலியல் குற்றவாளின்னு சீமானா சொல்கிறாங்க அப்படின்னா பதிலுக்கு இவர் வந்து நீ ஒரு பாலியல் தொழிலாளின்னு சொல்லலாமா? என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர் சீமான், குற்றம் சாட்டியவர் விஜயலட்சுமி. சீமான் குற்றவாளியான்னு கேட்டா இல்ல. நீங்க விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு ஆணை பார்த்து அவர் தவறு செய்யாத ஒரு ஆணை அவதூறா நீ பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன? நான் பாலியல் குற்றவாளினா நீ என்ன பாலியல் தொழிலாளியா? என்னைய நீங்க எல்லாம் சேர்ந்து குற்றவாளின்னு சொல்றது காரணம் ஒரு தொழிலாளிக்காக. அதை எப்படி ஏற்கிறது? தொழிலாளியாடா நாசமா போவடா, நீ நாசமா போவடா. பாலியல் தொழிலாளிகிட்ட போகலாம் அப்படிங்கிறப்பல இல்லையா அப்படிங்க கொடுத்தா தப்பு இல்லையா? அது இந்த முக்தாரும் வீரலட்சுமியும் போய் கூட்டிட்டு வர்றாங்க, கூட்டிட்டு வந்து சீமானுக்கு எதிராக பேச சொல்றாங்க. சீமானை வந்து பகைச்ச கூடாது எல்லா மீடியா போகும்போது நான் மட்டும் தான் துணிஞ்சு பகைச்சிக்கிறேன். சரி, இங்கே விஜயலட்சுமியை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறவர் ஏன் இங்கே தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் எந்த காம்ப்ரமைஸ் நான் எதுக்கு பண்ணாங்க, என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சீமான் பேசுகிறாரு. ஆனால் டெல்லியில் அவங்க அட்வொகேட்ஸ் மூலியமாக அது காம்ப்ரமைஸ் ஏற்பாடு இல்லை. கோர்ட் வந்து என்ன சொல்லுது? இது டபுள் கேம் இல்லையா? இல்லை, நான் கேட்கிறேன், யாராவது ஒருத்தர் விஜயலட்சுமி சீமானுடைய குடும்பத்தை, சீமானின் மனைவியை, சீமானின் அம்மாவை, சீமானின் தம்பியை, அவங்க அப்பாவை அவ்வளவு மட்டமா கேவலமா விமர்சித்து பேசிய போது யாராவது ஒருத்தர் கேட்டீங்களா? பானுமதி அம்மா அன்னைக்கு ஒரு அவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்கும்போது அவள் ஒன்னும் படிதாண்டா பத்தினியும் இல்லைன்னு சொன்னீங்களே, நீங்க பேர் அறிஞரா? நீங்க வணக்கம். வாவ் தமிழா நண்பர்களே, சோழன் மு களஞ்சியம் அவர்கள் நம்மோடு உரையாட வந்திருக்கிறார். அவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர், பிரபல டைரக்டர். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் களஞ்சியம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. இந்த சீமான் விஷயம் இருக்கு பாருங்க. ஆமாம், இப்போ வந்து செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு செய்தி வருது, இப்போ லேட்டஸ்ட்டாக வருது. அது என்ன ஆயிடுச்சா? அதுக்கு ஏதோ 10 கோடி ரூபா வந்து காம்பன்சேஷன் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறப்பெல்லாம் செய்தி வருது. உண்மையா அதெல்லாம்? மாநில அரசு அழுத்தம் கொடுத்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது வழக்கு தொடுத்து வழக்கை திரும்ப திரும்ப வாங்கிட்டு போன ஒரு பெண்மணி தான் அந்த விஜயலட்சுமி. அப்படிங்கும்போது இப்போ திரும்ப இவங்க என்ன செய்கிறாங்க? நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்ன போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தல் காலங்களில் இந்த மாநில, அதாவது திமுக என்ன செய்யுதுன்னா, இந்த விஜயலட்சுமியை போய் கூட்டிகிட்டு வந்து சீமானுக்கு எதிராக நிறுத்தி ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகிற போதெல்லாம் அவரை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணை விட்டு பேச விடுற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, இப்போ 2026 நாங்கள் வெல்லுவதற்கான வாய்ப்புள்ள ஒரு தேர்தலாக நாங்கள் வந்து கருதுகிறோம். சரி. ஆகவே இதுலேயும் அவங்க இதைத்தான் செய்வாங்க. அது எதுக்கு? இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் தள்ளுபடி பண்ணணும்னு நாங்கள் ஒரு மேல்முறையீடு செஞ்சோம். சரி, ஹைகோர்ட்டில் தான் விசாரணை நடக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. நீதிபதி இளந்தரைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எதுக்கு சுப்ரீம் கோர்ட் போகணும்? அதுக்கு முன்னாடி நடந்ததை தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறது 2வது நடந்தது. அப்போ நாங்கள் போய் மேல்முறையீடு என்ன செய்கிறோம்னா, இந்த வழக்கு பல வருடங்களாக இழுத்துக்கிட்டே இருக்குது, அதனால் எங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய நெகட்டிவான விஷயங்கள் நடக்குது, ஆகவே இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணணும்னு நாங்கள் மேல்முறையீடு செஞ்சோம். அப்போ அவங்க என்ன டைரக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டு உயர்நீதிமன்றத்துக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. இது என்னப்பா, அது என்ன விஷயம் என்னன்னு பார்த்து அதை முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ உயர்நீதிமன்றம் வந்து என்ன செய்யணும்னா, அதுக்கான முடிவை சொல்லணும். அப்போ உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கிட்ட எங்கள் தரப்பு நியாயங்களை எல்லாத்தையும் சொல்கிறோம். அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, 3 மாதத்துக்குள்ளே காவல்துறை விசாரித்து எங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறார். அப்படியோட சொல்லிட்டு விட்டுருந்தா கூட பரவாயில்ல. அவர் அது என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி 2-3 தடவை அந்த அம்மா வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் இந்த வழக்கன்னு எழுதி கொடுத்தது இருக்கு பாருங்கள், அது மிரட்டி செஞ்சுருக்காங்கன்னு அவராக சொல்கிறார். நீதிபதி அவர்களே சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு இதில் வந்து சந்தேகம் வருது. நாங்கள் மிரட்டியெல்லாம் அவங்கள வாபஸ் வாங்குங்கன்னு எப்போவுமே சொல்லவே இல்லை. கடைசியாக 2023 வந்து ஒரு பெரிய கலவரத்தை பண்ணிவிட்டு அவங்களே காவல் நிலையத்துக்கு போய் அவங்களே ஆங்கிலத்தில் உட்காந்து எழுதி கொடுத்து வாபஸ் வாங்கிட்டு சீமானை எதிர்த்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது,
என்னாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, ஆகவே நான் போகிறேன்னு அவங்க போன போது வரைக்கும் நாங்கள் யாரும் அவங்கள மிரட்டவே இல்லை. கேஸை வந்து இதை காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்களா? குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர் சீமான், சரி. குற்றம் சாட்டியவர் விஜயலட்சுமி. சரி. இதில் சீமான் குற்றவாளியான்னு கேட்டால் இல்லை, குற்றம் சாட்டப்பட்டிருக்கார். சரி. இப்போ அதனால தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, இந்த கேஸை விசாரித்து இவர் மேலே சொல்கிற குற்றம் உண்மையா பொய்யான்னு சொல்லுன்னு கோர்ட் கேட்குது. சரி. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, போலீஸ் வந்து சம்மன் கொடுத்து அண்ணனை கூப்பிட்றாங்க. அவர் வர்றாரு, வந்து விசாரணைக்கு தன்னை உட்படுத்திக்கிறார். போலீஸு விசாரிச்சுட்டாங்க, அவரை அனுப்பியாச்சு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கட்சியில் அங்கம் வகிக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தேர்ந்த தோழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஒரு பாலியல் குற்றவாளி அப்படிங்கிறாங்க. சண்முகம் சொல்கிறாரு, வாசி சொல்கிறாங்க. இப்போ நேற்று வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ராயன் சொல்கிறாரு, அவங்க வந்து பாலியல் குற்றவாளின்னு சீமானை சொல்கிறாங்க. அப்படின்னா பதிலுக்கு இவர் வந்து நீ ஒரு பாலியல் தொழிலாளின்னு சொல்லலாமா? இந்த பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க சிந்திக்க மாட்டாங்களா? நான் அதுக்கு வர்றேன் சார், அடுத்து வர்றேன். இதை விளக்குனா தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, குற்றம் நிரூபிக்கப்படலை, குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. சார் நான் கூட சார் அதை சொல்ல வேண்டியதானே சார், அது ஏன் பதிலுக்கு இல்லை சொல்ல வேண்டியது? அப்படி கிடையாது. அவங்களுக்கு இப்போ இன்னைக்கு 15 ஆண்டு காலமாக இந்த பெண் பேசியிருக்காங்கல்ல காணொளி, அந்த காணொளிகளை எடுத்து கேட்டுட்டு இந்த கேள்விக்கு வாங்க. அந்த காணொளிகள் இந்த பெண் டே 1லேருந்து இப்போ போட்டிருக்கல கடைசியாக கண்ணீருங்கம்பளமா ஒன்று, அதில் கூட அது என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துதுன்னு பாருங்க. இவர் தவறு செஞ்சிருக்காரு, ரைட்டுங்க. இவங்க அம்மா என்னங்க செஞ்சாங்க? சரி, ரைட், ஓகே. இங்கே பாருங்க, இவ்வளவு கேவலமா நீ 15 ஆண்டு காலமா காணொளி போட்டிருக்கீங்க, அவ்வளவு தனிமனித பயங்கரவாதத்தை அவ்வளவு தீவிரமா அவர் மேல வந்து நிகழ்த்தி இருக்கிறீங்க, மிக கொடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்கீங்க. சீமான் எங்கேயாவது ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணியிருக்காரா? இல்லை. இப்போ உச்சபட்சமா போய் அவரை பாலியல் குற்றவாளி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீதிமன்றம் சொல்லியிருக்கு விசாரிச்சு சொல்லுன்னு, காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு, அது அறிக்கை கொடுக்கும். அந்த அறிக்கையின் மேல சாட்சியங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் விசாரிக்கும். இதுதானே ப்ரொசீஜர். நீதிமன்றம் விசாரித்து ஒரு தீர்ப்பு சொல்லும். அந்த தீர்ப்பில் பாலியல் குற்றவாளின்னு சொன்னால் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். குற்றம் சாட்டப்பட்டிருக்குங்க, நான் கூட உங்கள் மேலே ஒரு குற்றம் சொல்லி கேஸ் கொடுக்கலாம் சார். அப்போ நீங்கள் குற்றவாளியா? இல்லை, நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் தான். நீங்கள் குற்றம் நிரூபணமானாதான் நீங்கள் குற்றவாளி. சீமான் வந்து ஒரு தனி மனிதன் இல்லை, சீமான் வந்து ஒரு இயக்கத்தின் தலைவர். 36 லட்சம் ஓட்டு வாங்கிறாரு. அதில் முழுக்க 90% இளைஞர்கள் தான் இருக்காங்க அந்த கட்சியில். நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, ஒரு வேகத்தோடு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய தலைவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து தொழிலாளி, நான் உன்னிட்ட வந்தேன், அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னா இல்லை. அதுக்கு தான் நான் சொல்ல நீங்கள் அந்த இடத்துக்கு வர்றேன். ஒரு பாலியல் தொழிலாளிகிட்ட போகலாம் அப்படிங்கிறப்பல இன்டைரக்டா கொடுத்தா தப்பு இல்லையா? அது இல்லைங்க, அந்த மாதிரி நீங்கள் பார்க்கறது தான் தவறு. நான் சொல்கிறேன் பாருங்களேன். இல்லை, நீங்கள் அப்படி சொல்ல சபிங்க மாதிரி தானே இருக்கு. இல்லை, அவன் என்ன நினைப்பான்? இல்லையா? இல்லை நீங்க எப்படி வந்து அவனுக்கு ஒரு தப்பான இல்லை. நான் அதுக்கு முன்னாடி நான் பேசிடுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீமான் ஒரு இயக்குனர், அவங்க ஒரு நடிகை. சினிமா துறையில் ஒரு நடிகருக்கும் இயக்குனருக்கும் ஏற்படுகிற இயல்பான நட்பு தான் அவங்களோட நட்பு. சீமான் வந்து ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் வாழ்க்கையில் வந்து எப்படியாவது செட்டில் ஆயிரணும்னு துடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு இளம் இயக்குனர். இந்த நடிகை வந்து ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு கனவு கண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகை. இவங்க 2 பேருக்கும் ஒத்து போவாது. காரணம், இவனால் வச்சு சமாளிக்க முடியாது. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அந்த அம்மா இவரோடு கொஞ்ச நாள் பழகிட்டு விலகிடுறாங்க. விலகி போய் அவங்க சும்மா இல்லை. விலகி போனதுக்கு அப்புறமா அங்கே லோகேஷ்னு கன்னட நடிகரோட பழகுறாங்க. அவரோட பிரச்சனையாகுது, அடிதடி ஆகுது, அவங்க வழக்காகுது. அதுக்கப்புறம் இன்னொரு சக்கீஸை யாரோ ஒருத்தரோட பழகுறாங்க. அவங்க குடும்பமெல்லாம் சேர்ந்து வந்து இவங்களை அடித்து தூக்கி போட்டுறாங்க, வழக்கு கொடுக்குறாங்க, ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகுறாங்க, பிரச்சனை ஆகுது. அதுக்கப்புறம் ரவி பிரசாத்னு ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது உதவி செய்கிறதுக்கு போகிறார். அவரும் கன்னட நடிகர் தான். அவருக்கும் இவங்களுக்கும் லிவிங் டுகெதராக ஆகுறாங்க. கொஞ்சம் நீண்ட நாள் இவரோட லிவிங் டுகெதராக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவரும் அடித்து தூக்கி ஆஸ்பத்திரியில் போட்டுறாரு, வழக்காயிருது. அவர் மேலேயும் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், எனக்கு கர்ப்பத்தை களைஞ்சி போச்சு, அப்படி இப்படின்னு வழக்கு தொடுத்துருக்குறாங்க. இப்படி கடைசியாக வந்து சீமான் மேலே சீமான் முதல் ஆடியோ என்ன போடுறாங்கன்னா, சீமான் சார் நான் இந்த மாதிரி வந்து என்னை வந்து அடித்து ஆஸ்பத்திரியில் போட்டாங்க, நான் ரொம்ப மோசமான நிலை இருக்கேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, ஒரு 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து உதவுங்கன்னு தான் முதன்னு ஒரு வீடியோவை வெளியிடுறாங்க அவங்க.
புரியுதுங்களா உங்களுக்கு? அதன் பிறகு அவங்க ரஜினிகாந்த்கிட்ட கேட்குறாங்க, மற்றவங்க யார்கிட்டையோ உதவியெல்லாம் கேட்குறாங்க. அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. அதுக்கு கர்நாடகாவில் இருக்கிற ராஜ்குமார்லேருந்து முக்கியமான நடிகர்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய தொகையை கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் நடக்குது. இப்போ கடைசியாக தமிழ்நாட்டில் வந்து இங்கே பல சீமான மேலே குற்றச்சாட்டு வச்சு கேஸ் வாபஸ் வாங்கிட்டு போன காலகட்டத்தில் ஹரிநாடாரோட அவங்களுக்கு நட்பு ஏற்படுது. ஹரிநாடார் கூட அவங்க ஒரு லிவிங் டுகெதராக இருக்காங்க. இந்த நேரத்தில் ஹரிநாடார் கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்டு அவர் போயிடுறார். போனதுக்கப்புறமா இவங்களால் வாடகை கொடுக்க முடியாமல் செய்ய முடியாமல் சென்னையில் இருக்கிற அந்த வீட்டில் இருந்து இவங்க பொருளெல்லாம் தூக்கி வெளியில் போட்டுறாங்க. ஸோ ஒரு பெண் இத்தனை ஆண்களை கடந்து வந்து முதன்னு ஒருத்தன் சினிமாவில் டைரக்டராக இருக்கும்போது என்னோட பழகுனான், அதனால் அவன்தான் இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு கல்யாணம் பண்ணானே, அந்த கல்யாணம் யாருக்குமே தெரியாமல் பண்ணானா? உலகத்துக்கே பத்திரிக்கை அடித்து கொடுத்து தானே கல்யாணம் பண்ணா, ஒய்எம்சி கிரவுண்டில் தானே கல்யாணம் பண்ணா. அப்போ ஏன் தடுத்து நிறுத்தலை நீங்கள்? அன்னைக்கு கண்ணீரும் கம்பளையுமா நின்று இருந்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே உங்கள் பின்னாடி நின்று இருப்போம். இந்த டைம்லலாம் இது ரவி பிரசாத் கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் அதுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். அதற்காக அவர் இப்படி பேசலாமா? இல்லைங்க, இப்போ இதுக்கு அந்த பெண்மணி பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. அந்த பெண்மணி இப்படிலாம் அவருடைய கடந்த கால வரலாறு இப்படிலாம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அது ஒரு வாதத்துக்கு வச்சு அது வரலாறு அது இருக்கு, ரைட். அதுக்காக நான் இப்ப நீங்க ஒரு ஆணை பார்த்து அவர் தவறு செய்யாத ஒரு ஆணை அவதூறா நீ பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன? நான் பாலியல் குற்றவாளினா நீ என்ன பாலியல் தொழிலாளியா? இல்லைங்க, அவ வந்தா நான் போனேன் அப்படிங்கிறது அதோட முடிஞ்சு போச்சுங்கிறது எந்த விதத்துல இல்லைங்க. ஒரு தனி மனிதன் இப்படிலாம் ரோட்ல நின்று பேசலாம். ஒரு தலைவர் இப்படி பேசும்போது அதாங்க, அந்த தலைவரை நீங்க இப்ப சாதாரண அந்த தலைவர் பின்னாடி வெறித்தனமா ஃபாலோ பண்ற ஒரு 36 லட்சம் மக்கள் இருக்காங்க போது, இளைஞர்கள் இருக்கும்போது அவர்கள் அனைவரையும் இந்த 15 ஆண்டு காலமா கட்டுப்படுத்தி வச்சிருந்தது அண்ணன் சீமான் தான். விபச்சாரம் ஒரு தப்பான குற்றம் அல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா? இல்லை சார், அப்படி கிடையாது சார். என்ன நீ அவதூறா பாலியல் குற்றவாளி அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னு சொன்னா நீ யாரு அப்படிங்கிற கேள்விதான் அவர் முன் வைக்கிறார். நீ இத்தனை பேரை கடந்து வந்திருக்கிறியா, அப்ப நீ யாரு அப்படிங்கிற கேள்வியை தான் அவர் முன் வைக்கிறார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இப்போ தான் அவர் இதை மிக சரியாக மக்களுக்கு புரிய வச்சுருக்கார். ஒரு இயக்குனராக இருக்கிறேன், ஒரு நடிகையாக என்னோட அவங்க பழகுறாங்க, என்னால் அவங்களுக்கு முழுதும் அந்த நேரத்தில் ஃபீட் பண்ண முடியாது, அவங்கள வச்சு என்னால் வாழ முடியாதுங்கிற சூழ்நிலையில் என்னை விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஓடினவங்க பல்வேறு கஷ்டங்களை அவங்க பட்டிருக்காங்க. அப்படி பட்டவங்க அந்த வாழ்க்கையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு திரும்ப நான் இப்போ நம்ம ஒரு பேச்சுக்கு பேசுவோம். சீமான் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலைங்க, இந்த மாதிரி பேரும் புகழோட அவர் வரலைங்க, ஒரு சாதாரண கஷ்டப்படுற ஒரு இயக்குனராகவே அவர் இருக்காரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த கிளைம் பண்ணியிருப்பீங்களா? பண்ணியிருக்க மாட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர் வளர்ந்து வந்துட்டாரு, அவர் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருக்காரு. அப்படிங்கும்போது இப்போ அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்தது யார்? போன தடவை தேர்தல் நேரத்தில் போய் கூட்டிகிட்டு வந்தது யாருன்னா, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தில் பயணிக்கிற அதர்மம் அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சு நடத்திட்டு இருக்க, இங்கேருந்து போய் அந்த பொண்ணை ஒரு யுனோவா கார் வச்சு கூட்டிகிட்டு வந்து ஜெர்மனி ஹோட்டலில் கொண்டாந்து தங்க வச்சு சீமானுக்கு எதிராக பேசுகிறதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பயிற்சி கொடுக்குறாங்க. அது ஐயோ நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன், அதெல்லாம் நடக்கவே இல்லை, நீங்கள் நடக்காததெல்லாம் பேச சொன்னீங்கன்னா நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி, திரைமறைவில் நடந்ததுக்கு என்ன சாட்சி இருக்குது? அதுதானே சொல்லுதுங்க. ஐயா, அந்த பொண்ணோட பிரச்சனை என்னன்னு நான் சொல்லிடுறேங்க. நீங்கள் டீ வாங்கி கொடுத்தாலும் கூட அது ரெக்கார்டு பண்ணும். ஐயா எனக்கு சந்திரசேகர் ஐயா எனக்கு டீ வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும். அதுதாங்க சொல்லுது. இந்த முக்தாரும் வீரலட்சுமியும் போய் கூட்டிகிட்டு வர்றாங்க, கூட்டிகிட்டு வந்து சீமானுக்கு எதிராக பேச சொல்கிறாங்க. வீரலட்சுமி என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்குன்னா, உனக்கு சீமான் வீட்டில் நான் உண்ணாவிரதம் உட்கார வச்சு உடனே 1 கோடி ரூபாய் உனக்கு வாங்கி தர்றேன், நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கு. கூட்டிகிட்டு வந்து இது ஒரு இடத்துல தங்க வச்சுருக்காங்க. இப்போ அது வீரலட்சுமியை டெய்லி கேட்க ஆரம்பிக்குது, எங்கே என்னைக்குமா உண்ணாவிரதம் போகிறோம், உங்கள் கட்சிக்காரங்கெல்லாம் கூட்டிகிட்டு என்னைக்கு போகிறோன்னு. கட்சிக்காரங்களாம் யாரும் இல்லை, வீரலட்சுமி கூட 1000 பேரை திரட்டிக்கிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துருச்சு. உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு சீமான் வீட்டுக்கு போகலைன்னு உடனே அது எகென்ஸ்டாக வீரலட்சுமிக்கு எகென்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிருச்சு. பேச ஆரம்பித்தோடனே வீரலட்சுமி சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கல, செல்ஃபோன்லாம் பிடிங்கிட்டு வந்துருச்சு. இப்போ அது ஒரு வழக்கறிஞரை எப்படியோ பிடிச்சி கிடிச்சு செஞ்சு அங்கேருந்து காப்பாற்றி வெளியில் வந்து தான் இவங்கெல்லாம் யாரும் சீமானுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டாங்க, இவங்களால செய்ய முடியாது, ஆகவே நான் கேஸை வாபஸ் வாங்கிட்டு போகிறேன்னு போன தடவை போயிடுச்சு. பெங்களூரில் இருக்கிற ஒரு பொண்ணை வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கும் சார், அதை போய் கூட்டிகிட்டு வந்து இங்கே கொண்டாந்து ட்ராமா சீமானுக்கு எதிராக பண்ண வைக்கிறது யாருன்னு பார்த்தா ஒவ்வொரு தடவையும்
இந்த திராவிட சிந்தனையாளர்கள் தான் செய்கிறார்கள். அப்போ இதுக்கு நிரந்தரமா ஒரு முற்றுப்புள்ளி வச்சு திராவிட சிந்தனையாளர் பின்னணியில் கவர்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட் இருக்கிறதுனால தான் சார் இதெல்லாமே நடக்குது. முக்தார் ஒரு ஆடியோ வந்திருக்கு. அந்த ஆடியோவில் அவர் என்ன சொல்றாருன்னா, வீரலட்சுமி கிட்ட சொல்றாரு, நமக்கு எல்லா ஸ்டேஜ்லையும் கவர்மெண்ட் நமக்கு உதவி பண்ணும். ஆடியோ வந்திருக்கு சார். எல்லா ஸ்டேஜ்லையும் கவர்மெண்ட் நமக்கு உதவி பண்ணும். வீரலட்சுமியை வச்சு, இந்த விஜயலட்சுமியை வச்சு சீமானை ஒழிச்சு கட்டிடுவோம். நமக்கு பண பிரச்சனை எதுவுமே இல்லை, எல்லாமே இந்த கவர்மெண்ட், திமுக கவர்மெண்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் நீங்கள் பயப்படாமல் இறங்கி ஏறி அடிங்க நீங்கள் அப்படின்னு முக்தார் வீரலட்சுமிகிட்ட சொல்கிறார். அவங்க 2 பேரும் பேசின ஆடியோ வெளியே வந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ கவர்மெண்ட் பின்னாடி இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? என்றைக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் ஈவேராவை ஏறி அடித்து நொறுக்கி ஈவேரா என்கிற பின்பத்தை தமிழ் சமூகத்தில் இருந்து அகற்றினாரோ, என்னைக்கு அடித்து நொறுக்கினாரோ, இனி ஈவேராவை முன்வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என்கிற நிலையை என்றைக்கு உருவாக்கினாரோ அன்றைக்கு இந்த ஒட்டுமொத்த திராவிட சக்திகளும் சீமானை வீழ்த்தியே ஆகணும், சீமானை வேற இருக்கணும் அப்படின்னு களம் இறங்கிட்டாங்க. நேற்றுலாம் ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க. அந்த போஸ்ட்டு திராவிடர் பெரியார் கழகம். எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? சொல்லுங்கள் பார்ப்போம். அதில் யாரா அப்படின்னு எவன் பேரும் போடலை. அதில் துணிச்சலாக இருந்திருந்தா, நேர்மையானவனாக இருந்தால் பேர் போடணுமா இல்லையா, நம்பர் போடணுமா இல்லையா? அப்புறம் எங்கே போஸ்டர் அடித்தாங்கன்னு அந்த அந்த நிறுவனத்து அந்த பிரிண்டர்ஸ் பேரும் போடலை. இப்படி போஸ்டர் அடிக்கவே கூடாது சட்டப்படி. சுவரொட்டி அடித்தா அந்த எந்த இடத்துல அடித்தேன்னு பேர் போடணும். போலீஸுக்கு அது ரொம்ப முக்கியம். அதுவும் செய்யலை. அப்போ இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு என்ன இப்போ தொடர்நடுக்கம் ஏன் வந்துச்சு திமுகவுக்குன்னா, ஈவேரா மேலே கை வச்சுட்டீங்கல்ல, ஈரோடு கிழக்கில் 2% வாக்கு கூட வாங்க மாட்டேன், 1000-2000 வாக்கு தான் நீ வாங்குவே அப்படின்னு சொல்லி கொக்கரிச்சு பல பேரை கொண்டு போய் களத்தில் நிறுத்தி சீமானுக்கு எதிராக சீமானை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி பேசினாங்க. இன்னொரு விஷயங்க, இப்போ ஆளுங்கட்சி உண்மையாக பயப்படுதுன்னா விஜய்ங்கிறவர் என்ன ஓட்டு வச்சுருக்காரு யாருக்கும் தெரியாது. விஜய் எப்படி வருவார், ஆனால் விஜயை பற்றி மிகப்பெரிய பிம்பம் கட்டமைக்கப்படுது. அவர் என்ன செய்வார்னு தெரியாது. ஒரு பக்கம் விஜய் இருக்கார், இன்னொரு பக்கம் அதிமுக இருக்குது. அதிமுகவும் விஜயும் சேர்ந்துருவாங்களா, சேர்ந்தால் தனக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுமே அரசியல் வாழ்வு அப்படிங்கிற பயம் வேணால் ஆளுங்கட்சிக்கு இருக்கலாம். சீமான் யாரோடையும் சேர மாட்டார். இல்லை சீமானால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? சீமான் யாரோடையும் சேர மாட்டாரியா. ஆனால் சீமான் ஒவ்வொரு தேர்தல்லையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்கார். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நிர்பந்தம் இருக்குல்ல, இன்னைக்கு திமுக அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குல்ல, இதுக்கு எதிராக மக்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் மத்தியில் என்ன பேச்சு வருதுன்னா, இந்த விஜயலட்சுமி மேட்டெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் தீர்வு சீமான் தான். விஜயெல்லாம் எங்கே அவன் பத்திரிகையாளர் முன்னாடியே வரமாட்டேங்கிறான். என்ன செய்ய போகிறோம்னு இது வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாப்புல, பொதுமக்கள் மத்தியிலே வரமாட்டேங்கிறாப்புல. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சீமான் தாங்க எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுகிறாப்புல, எடுத்து அட்டிக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில் இன்றைக்கு ஒரு பெரும் பின்பம் சீமானுக்கு தான் வளர்ந்துருக்கு. திமுக பார்த்து பயப்படுறது சீமானை தானே ஒழிய விஜயை பார்த்து இல்லை. ஜனங்கள் சீமானுடைய பேச்சை ரசிக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆளுங்கட்சிக்கு கூட்டுற கூட்டத்தோட சீமானுக்கு மிகப்பெரிய கூட்டம் வருது. அவர் பேச்சு, அவருடைய சொல்லாடல், அவருடைய எதுகை மொழி, பல விஷயங்களை அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப ரசிக்கிறாங்க. ஆனால் ஓட்டுன்னு பார்த்தா அங்கே தானே போடுறாங்க. இல்லை, அப்படி கிடையாதுயா. இப்போ நமக்கு அது என்ன காரணம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். ஈரோடு கிழக்கு மட்டும் எடுத்துக்குவோம். அதனால பயப்பட முடியும் இல்லைங்க, தெரியுது. இல்லை நான் இதை நீங்கள் பாருங்களேன். இது எப்படி இருக்குது, இந்த தேர்தலில் எப்படி திமுக அணுகுதுங்கிறத பாருங்கள். ஈரோடு கிழக்கு யாருமே போட்டி போடலை. சீமான் மட்டும்தான் போட்டி போடுறாரு. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போட்டி போடுது. தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியுமே போட்டி போடலை. திமுக தனிச்சு நிற்கிது, ஆளுங்கட்சியாக இருக்குது. ஆனால் ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுக்குது. ஏன் ரைட் வாங்க, ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுத்தீங்க, அதோட நிறுத்தலை. இல்லை, 5000 ரூபாங்கிறது நம்ம அனுமானத்தில் பேசுறது கிடையாது. எங்ககிட்ட எல்லாம் வீடியோ இருக்குது. நாங்கள் கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்தா அவங்க இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு வர்ற வீடியோலாம் நாங்கள் வச்சு இது பண்ண முடியாது, அதெல்லாம் உங்கள் ஆளாம் கூட இருக்கும், நாங்கள் எடுக்கிற வீடியோ தான் எங்களுக்கு ஆதாரம், நாங்கள் அதுக்கு தான் பறக்கும் படை வச்சுருக்கோம்னு எங்களுக்கு நியாயம் சொன்னாங்க. சரிங்க ஐயா எஜமான், ரொம்ப மகிழ்ச்சியான்ட்டு நாங்கள் வந்தோம். புரியுதா உங்களுக்கு? ஒன்று ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஹிந்தி பேசுகிற மக்கள் ஈரோடு கிழக்கில் ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது. ஏன்னா அங்கே வெறும் தொழில் சார்ந்த நகரங்கிறதுனால நிறைய இருக்காங்க. அந்த பகுதியில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஹிந்தியில் சுவரொட்டிகளை அடித்து ஒட்டி, ஹிந்தியில் துண்டறிக்கை அடித்து, அதில் இந்திக்காரர்களை முக்கியமாக இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு 1 லட்சம் 2 லட்சம்னு கொடுத்து அவங்கள துண்டறிக்கை கொடுத்து வாக்கு கேட்க வச்சாங்க. இது ஒன்று ரைட். இதோடு நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்ல, ரைட்டு ஏதோ செய்கிறாங்கன்னு. எல்லா வாக்கங்களையும் கள்ள ஓட்டு போட்டாங்க.
இல்லைன்னு வந்து சொல்லுங்க. கள்ள ஓட்டு குற்றச்சாட்டுங்கிறது எனக்கு தெரிஞ்ச 60 வருஷம் 70 வருஷமா இதே திமுக என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அன்னையிலிருந்து இந்த குற்றச்சாட்டு இருக்கு. திமுக தான் கள்ள ஓட்டு போடுறதுல நம்பர் 1 தமிழ்நாடு. நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஈனத்தனமான வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சதே இல்லை. புரியுதுங்களா? அப்போ கள்ள ஓட்டு போடுறீங்க, 5000 ரூபா பணம் கொடுக்குறீங்க, ஹிந்தியில் வாக்கு கேட்குறீங்க, யாருக்கு பயந்து கேஸ் இதெல்லாம் செய்கிறீங்க? நாங்கள் தான் ஈவேராவை எதிர்த்துட்டோம்ல, அதுதான் ஈரோடு தான் ஈவேரா பிறந்த மண்ணு தானே, எங்களை தூக்கி போட்டு குத்திடுவாங்கல்ல. அப்படின்னா ஏன் யாருக்கு பயப்படுறீங்க நீங்கள்? அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பயப்படுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதனால தான் விஜயலட்சுமியை கொண்டு இறக்குறாங்க. விஜயலட்சுமியை கொண்டு வந்து இறக்கி சீமானை டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி அவங்க கனவு காணுறாங்க, அவங்க தவறான கால்குலேஷன் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் வாயை திறந்தோம்னா திராவிடர் கழகத்தில் இருக்கிறவங்களில் இருந்து திமுகவில் இருக்கிறவங்களில் இருந்து எத்தனை பாலியல் குற்றச்சாட்டுக்கு உங்கள் மேலே எல்லாம் இருக்குது. அறிஞர் அண்ணாவிலிருந்து ஆரம்பமா நான் கேட்குறேன். பானுமதி அம்மா அன்றைக்கி ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கும்போது அந்த அம்மா எவ்வளவு மனம் நொந்து போவாங்க, அவங்கள பற்றி எப்படி தப்பாக நினைப்பாங்கன்னு கூட தெரியாமல் அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் இல்லைன்னு சொன்னீங்களே, அன்னைக்கு அந்த அம்மா என்ன பாடுபட்டிருப்பாங்க. ஒரு அவ்வளோ பெரிய நடிகை, நீங்கள் பேர் அறிஞரா? நீங்கள் நான் கேட்குறேன், நான் முற்றும் துறந்த முனிவனை இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இன்னொரு நடிகையை பார்த்து அவள் படிதாண்டா பத்தினி இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யாருங்க அந்த உரிமையை கொடுத்தது? அதுக்கப்புறம் நீங்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதே சட்டமன்றத்தில் பேசின பேச்செல்லாம் ரொம்ப நேர்மையான பேச்சா? நான் கேட்குறேன், அனந்தநாயகி அம்மாட்ட பேசின பேச்செல்லாம் ரொம்ப நாகரிகமான பேச்சா? உங்கள் வெற்றி கொண்டான் பேசின பேச்செல்லாம் ரொம்ப சரியான பேச்சா? இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிற பேச்செல்லாம் ரொம்ப நல்ல பேச்சா? நீங்கள் என்னமோ வந்து நீங்கள் என்னமோ சீமான் பேசிட்டாருங்கிறீங்க, என்னங்கிறேன். சரி கலைஞர், அப்ப நீயும் தப்பா பேசிட்ட, நானும் தப்பா பேசிட்டேன். அப்படி கிடையாதுங்க. இல்லங்க, நீங்கெல்லாம் குற்றவாளிகள். ஆனால் நாங்க எங்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்படல, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறோம். நீங்க ஒரு கண்ணியமான அரசியலை கொண்டு வர வேண்டிய நீங்க அவனும் தப்பு பண்ணா, அவனும் இந்த மாதிரி நிறைய அசிங்கமா பேசுறேன், நானும் பேசுறேன்னா இல்ல இல்ல, இது தவறு. நாங்க அசிங்கமாவே பேசல. நான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன், நீங்க குற்றவாளிகள். இதுதான் வித்தியாசம். நீங்கள் குற்றவாளிகள், நான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கேன். நான் கோர்ட்டுக்கு போகணும், கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் எனக்கு, நான் குற்றவாளின்னு. அதுக்கு முன்னாடி என்ன குற்றவாளின்னு சொல்ற அத்தனை பேரும் கோர்ட்டுக்கு வருவீங்க, அது நாங்க விட மாட்டோம். சரி, அது விரும்பிச்சு நான் போனேன் அப்படின்னா அது ஒன்றும் தப்பு இல்லையா சார்? அவங்க நீ வந்து பாலியல் வன்கொடுமை வழக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை மறுத்தார் அண்ணன். கிடையாது, இது வந்து நான் வந்து அப்படி ஒரு பிழையான காரியத்தை நான் செய்யலை. பாலியல் தொழிலாளிகிட்ட மட்டும் போகிறது சரியா? ஐயா இல்லைங்கய்யா, நாங்கள் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு, பாலியல் குற்றவாளி என்று என்னை நீங்கள் சொல்லுகிற போது இப்படி பல பேரை கடந்து வந்த ஒரு பெண் பாலியல் தொழிலாளியாங்கிற கேள்விதான் அது. அவங்கள நீங்கள் பாலியல் தொழிலாளி இல்லை, பாலியல் தொழிலாளியா? அடுத்தது நீங்கள் என்ன பாலியல் குற்றவாளின்னு இப்போ தானே சொல்கிறாங்க. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா பாலியல் வன்கொடுமையாளன்னாங்க. அதுக்கு தான் எங்கள் அண்ணன் விளக்கம் சொன்னார். கிடையாது, நான் இயக்குனர், அவங்க ஒரு நடிகை, எங்களுக்குள்ள ஒரு புரிதலோடு தான் எங்களுடைய நட்பு இருந்ததே ஒழிய நீங்கள் சொல்லுவது போல் நான் கட்டாயப்படுத்தியோ அல்லது கடத்தி கொண்டோ போய் அப்படி செய்யலை அப்படின்னு ஏங்க விளக்கமாக சொல்லலைன்னா இந்த எளிய மக்களுக்கு எப்படிங்க புரியும்? நீங்கள் திரும்ப 15 வருஷமாக கட்டமைச்சிக்கிட்டே இருக்கீங்க, சீமான் தப்பானவன். அப்போ ஒரு தடவை அவன் வந்து, நான் கேட்குறேன், யாராவது ஒருத்தர் விஜயலட்சுமி சீமானுடைய குடும்பத்தை, சீமானின் மனைவியை, சீமானின் அம்மாவை, சீமானின் தம்பியை, அவங்க அப்பாவை அவ்வளவு மட்டமாக கேவலமாக விமர்சித்து பேசிய போது யாராவது ஒருத்தர் கேட்டிங்களா? ஏங்க, ஒரு தனி மனிதன் உனக்கும் சீமானுக்கும் பிரச்சனைனா நீ 2 பேரும் அடிச்சுட்டு நில்லு ரோட்டில், எதுக்கு அவங்க குடும்பத்தை இழுக்கிற? நீ எதுக்கு அவங்க அம்மாவை இழுத்த? செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டிருந்தா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம செய்கிறது தவறு, நம்ம சீமானை தான் பேசணுமே ஒழிய அவங்க குடும்பத்தை பேசக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் சீமானை பேசுனது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்து மொத்தத்தையும் நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் நாங்கள் ஏதாவது சொன்னால் அதுக்கு இவ்வளோ பெரிய உயிர் கொடுக்குறீங்க. சரி, இங்கே விஜயலட்சுமியை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறவர், ஏன் இங்கே தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் எந்த காம்ப்ரமைஸ், நான் எதுக்கு போனாங்க, என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சீமான் பேசுகிறாரு. ஆனால் டெல்லியில் அவங்க அட்வொகேட்ஸ் மூலிமா அது காம்ப்ரமைஸ் ஏற்பாடு இல்லை. கோர்ட் வந்து என்ன சொல்லுது? இது டபுள் கேம் இல்லையா? இல்லை, டபுள் கேம்லாம் இது இல்லை. கோர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது, இது அவுட் ஆஃப் த கோர்ட் அல்லது இன்சைடு த கோர்ட், இதை பேசி முடிச்சுக்குங்க. அதையே சொல்ல மாட்டேங்கிறார். இங்கே வந்து சொல்ல இல்லை, அப்படி இல்லை. அவருக்கு இங்கே பாருங்கள், சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் விசாரிப்பதற்கு தடைன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே பத்திரிகையாளரை சந்திக்கிறார், ஏர்போர்ட்டில் போய் இறங்குறாரு, பத்திரிகையாளரை சந்திக்கிறார். அதில் என்ன சாரம்சம் இருக்குது, என்ன ஏது அப்படின்லாம் இருக்காது. ஆனால் அவர் இந்த ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் பத்திரிகையாளர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அவங்க அதை கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், அப்படி
புரியுதா உங்களுக்கு? அதுக்காக சட்டத்தை மீறி செயல்பட முடியுமா? இல்லை எங்க ஐயா, இங்கே நடக்குது சட்டத்தின் ஆட்சின்னா இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் சட்டத்துக்கு கட்பட்டு தானே நடக்கணும். உச்சநீதிமன்றம் சொல்லுது நீ அமிக்கபிளாக பேசி முடிச்சிருன்னு, அதை மீறி நாங்கள் செய்கிறோம். அதை நோக்கி நாங்கள் போகிறோம், அவங்க வழக்கறிஞர் அங்கே சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே வந்து சீமானந்த் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்கிற அப்படி இல்லை அதை தான் நான் சொல்கிறேன். அது அவருக்கு அது என்னங்கிறது புரிதல் ஏற்படுறதுக்கு முன்னாடி அண்ணன் பேசியிருக்காங்க. இப்போ சட்டம் வந்து என்ன சொல்லுதுங்கிறதுக்கு சட்டத்தை மீறி நாங்கள் நடக்க மாட்டோங்க. இது வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் சட்டத்துக்கு எதிராக ஒரு காரியம் கூட இது வரைக்கும் செஞ்சதில்லை. இவ்வளவு யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இவ்வளவு தூரம் அவரை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் நாங்கள் எடுக்கவே இல்லை. காரணம் என்னென்னா அது சட்டத்தை மீறின நடவடிக்கையாக போய்விடக்கூடாது. தன்னை நம்பி நிற்கக்கூடிய இளம் தம்பிகள் உணர்ச்சி வசப்பட்டு தனி மனித தாக்குதல்கள் எதையும் செய்துவிடக்கூடாது. ஆகவே நான் வருத்தப்படுறேன், நான் வேதனைப்படுறேன் அப்படின்னு தம்பிகளுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்று எல்லாத்தையும் தனக்குள் அடக்கி எல்லாரையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் அண்ணன் செந்தமரன் சீமான். அதனால் அவர் சட்டத்துக்கு எதிராக என்றைக்குமே செயல்பட மாட்டார். ஆக்சுவலாக விஜயலட்சுமியை அறிமுகப்படுத்துனது நீங்கள் தான் இல்லையா? உங்கள் படத்தில் தான். ஆமாம் ஆமாம். விஜயலட்சுமியை அறிமுகம் செய்து வைத்தது இளையராஜா அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், இசைஞானி இளையராஜான்னு கேள்விப்பட்டேன். ஆமாம். அது எப்படி நடந்தது அதை மட்டும் சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை, நான் வந்து பூந்தோட்டம் கதையை வந்து இளையராஜா சாருக்கு சொன்னேன். சரி. நாங்கள் முதல்லையே பாடல்கள்லாம் முன்கூட்டியே ரெடி பண்ணிட்டோம். சரி. அப்படி பண்ணுறதுக்காக இசையமைக்கிறதுக்காக ஐயாட்ட சொல்லும்போது ஐயா கேட்டார், கதை ரொம்ப நல்லா இருக்குது, இந்த தங்கச்சி கேரக்டர் யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டார். நான் வந்து வேறு ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு விஜய் டிவியில் வந்து ஒரு தொகுப்பாளராக இருக்கிற ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ நான் வந்து சொன்னேன், இன்னும் யாரையும் முடிவு பண்ணல ஐயா, 2-3 பேரை பார்த்துட்ருக்கேன்னு சொல்லும்போது, இல்லை நான் கன்னடத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அந்த படத்தில் வந்து ஒரு பொண்ணு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு, அப்படி தேவயானியோட சிஸ்டருக்கு கரெக்டாக இருக்கும், தேவயானி சிஸ்டர் மாதிரியே இருக்கும், அது சின்ன பொண்ணு, நீங்கள் வேணால் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டார். ஐயா சொல்லும்போது நம்ம மறுக்க முடியாதுல்ல, உடனே சரி பார்க்குறேன். அதில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் 2 டூயல் ரோலாக வந்து பிரகாஷ்ராஜ் நடிச்சிருந்தார். அதனால் பிரகாஷ்ராஜ்கிட்ட சொல்லி படம் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. படத்து பேர் வந்து நாகமண்டலா, வண்டர்ஃபுல் மூவி, கிரீஸ் கர்நாடு டைரக்ஷனில் நாகமண்டலான்னு ஒரு படம். அப்போ நான், ஐயா இளையராஜா அவர்கள், நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்கள், நாங்கள் 3 பேரும் அந்த படத்தை பார்த்தோம். பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்துச்சு. அந்த கேரக்டரில் ரொம்ப அற்புதமாக, முதல் படம் மாதிரியே இல்லை, அது அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தது. அதனால் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு இந்த பொண்ணையே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். உடனே பிரகாஷ்ராஜ் சார் அவங்க அப்பாவோட நம்பர்லாம் கொடுத்து அவங்களே எனக்கு வந்து பேச சொன்னாங்க. நான் வந்து அப்போ அந்த படம் வந்து நான் எடுத்த படம் பூந்தோட்டம், அதோட ப்ரொடியூசர்ஸ் வந்து ரோஜா கம்பெனிஸ். அப்போ ரோஜா கம்பெனிஸோட ப்ரொடியூசர் சார் ஞானவேல் சார், ஜெயபிரகாஷ் சார், காஜா மொய்தீன் சார், இவங்க 3 பேருக்கும் நான் இந்த மாதிரி இளையராஜா சார் சொன்னாங்க, இந்த பொண்ணு வந்து நீங்கள் பேசி அந்த பொண்ணை நம்ம ஓகே பண்ணிடலான்னு சொன்னேன். அவங்க பேசி அதை முடிவு பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. தமிழில் நாம் அறிமுகப்படுத்தின ஒரு பெண்ணு வந்து வருங்காலத்தில் நம்ம தலைவனுக்கே அது பெரிய தலைவலியாக மாறுவாள் அப்படின்னு நீங்கள் அந்த நேரத்தில் நினச்சிருக்க வாய்ப்பே இல்லை? வாய்ப்பில்லை. நான் வந்து அவங்க வந்து ஒரு இது வந்து நல்ல ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக இருக்குது, இந்த பொண்ணு வந்து மிகப்பெரிய நடிகையாக வரும், தமிழ் சினிமாவே ரூல் பண்ணும், அந்த அளவுக்கு ஒரு பெரிய நடிகையாக வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட அந்த பர்ஃபார்மன்ஸு, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு ஃபோக்கஸை விட்டுட்டு பாதை மாதிரி போயிட்டா இல்லை? அது நல்ல படங்கள் தான் நடிச்சுது. அடுத்தது வந்து விஜய், சூர்யா இவங்கெல்லாம் நடித்து பெரிய ஹிட்டான திரைப்படம். சூர்யாவுக்கு ஜோடியாலாம் நடிச்சுது அது. ஸோ அது எந்த இடத்துல அது மிஸ் ஆச்சு, ஏன் மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நல்ல ஒரு மெட்டீரியல் அது. அதாவது நாங்கள் சினிமா லாங்குவேஜில் நம்ம சொல்லணும்னா அது வந்து ஒரு ஹீரோயின் மெட்டீரியல். அது இன்னும் நல்ல பெரிய சாதனைகள் புரிஞ்சிருக்கலாம். இல்லை ஆரம்ப காலத்தில் சீமான் அந்த பெண்ணை காதலிச்சிட்டாரோ எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. இப்போ நான் சீமானனுக்கு முன்னாடியே நான் டைரக்டர் ஆகிட்டு இப்போ ஆக்சுவலாக நான் பூந்தோட்டம் படம் பண்ணும்போது ஒரே நேரத்தில் 2 படம் பண்ணேன். ஒன்று வந்து கிழக்கும் மேற்கும், இன்னொன்று வந்து பூந்தோட்டம். இந்த ஷெட்யூல் போயிட்டு வந்துட்டோம்னா அடுத்த ஷெட்யூல் சொன்ன கிழக்கு மேற்கும் உங்களுக்கு ஸ்டேட் அவார்டு கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சிறந்த திரைப்படத்துக்கான மாநில விருது எனக்கு அதில் கிடச்சிது. இப்போ இந்த நேரத்தில் என்னால் வந்து வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல, தூங்குறதுக்கோ உட்காரதுக்கு கூட நேரம் இல்லைங்கிறது மாதிரியான ஒரு காலகட்டம் அது. அதனால் அடுத்தடுத்து என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு எதிரான வீடியோ போடுறாங்கல்ல, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சீமான் வந்து அந்த பெண்ணை வந்து பொண்டாட்டின்னு செல்லமாக கூப்பிட்றாரு. அந்த வீடியோலாம் இப்போ எடுத்து போடுறாங்க.
சீமான் வந்து எப்படி விளையாட்டா விரும்பிய ஒரு பெண்ணை வந்து பொண்டாட்டின்னு சொல்லலாமா? இல்லைங்கய்யா, அது அந்த அந்த நட்பு இப்போ ஒரு சினிமாவில் வந்து ஒருத்தர் டைரக்டராக இருக்கார், ஒரு நடிகையாக இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து வெளியில் இருக்கிறவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அவங்களுக்குள்ளே எப்படி அந்த நட்பு இப்போ இருந்துச்சு. கேட்குறாங்க எப்படி பெண்டாட்டின்னு சொல்லலாம் அந்த பெண்? இல்லை, இப்போ அவங்க எப்படி பழகிட்டாங்கிறத பொறுத்து தானே அது. இவங்க வந்து மாமாங்கிறாங்க, அப்போ அவங்க எப்படி பழகிட்டாங்கங்கிறத பொறுத்து தானே. ஒருத்தர் இப்போ என்னை வந்து விஜயலட்சுமி வந்து சார் அப்படின்வாங்க, மற்ற என் படத்தில் நடித்தவங்க எல்லோரும் என்ன சாருன்னு தான் சொல்லுவோம். இவ்வளவு குற்றச்சாட்டை வந்து சொல்லுதில்ல விஜயலட்சுமி. இப்போ என்னெல்லாம் பற்றி அது சொல்லவே முடியாது, என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும். சரி, இவ்வளோ அன்பு வச்சிராப்புல பேசுகிறாங்க அந்த பெண், ரொம்ப அன்பு வச்சாப்புல பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பெண் வந்து பார்க்கவும் நல்லா இருக்காங்க, நல்ல நடிகையும் கூட. அப்படி இருக்கும்போது சீமானியே ஒரு கட்டத்தில் அந்த பெண் தனக்கு வேண்டான்னு எப்படி முடிவு பண்ணி? இல்லை, சீமான் முடிவு பண்ணல, நல்லா புரிஞ்சுங்க, அதை தான் நான் சொல்கிறேன். சீமான் முடிவு பண்ணுறதில்ல, அந்த பெண் முடிவு பண்ண. அப்போ தான் சீமான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாருங்க. ஓ, நீங்கள் சொன்னீங்க அது செட் ஆகாது. ஆமாம், எப்படி வந்து அது கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவன் ஒரு அவன் அந்த போராட்ட வாழ்க்கைக்கு தயாராக இல்லைங்கிறீங்க. ஆமாம், அப்படி அதனால தானே நீங்கள் விட்டுட்டு கர்நாடகாவுக்கு நீங்கள் போகிறீங்க. கர்நாடகாவில் போய் அங்கே வந்து அந்த மாதிரியான ஒருத்தரை நான் விரும்பினேன், வாழ்வோ சாவோ, நீ கஷ்டப்பட்டேன்னு நானும் கஷ்டப்படுறேன், உன்னோடய நான் இருக்கிறேன்னு சொல்லி அவங்க இருந்தாங்க, அவரோடையே அவங்க பயணித்தாங்க, அவங்க வாழ்க்கை. இவங்க போனதுக்கப்புறம் சீமான் 2-3 வருஷம் தனியாக தானே இருந்திருக்காரு, புரியுதா உங்களுக்கு? அப்போ எப்படி அவன் ஒரு அந்த ஆண்மகன் மேலே எப்படி நீங்கள் குற்றச்சாட்டை சுமத்துவீங்க? நீங்கள் பாட்டில் யார் கூடவோ பயணிச்சிட்டு இருக்கீங்க, இவன் தனியாக தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு வேற ஒரு பெண்ணோட நட்பு ஏற்பட்டு அவன் பேசி முடித்து அதை திருமணம் செய்கிறாங்க. அந்த திருமணத்தில் வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. நீ மட்டும் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் நின்று இருந்தீங்கன்னா, அன்னைக்கு இதில் சம்மந்தப்பட்டது மணிவண்ணன், சத்யராஜ், நெடுமாறன், இப்படி ஐயா நல்லகன் ஐயா, இப்படி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தான் அந்த பொண்ணு கேட்டு இவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பொண்ணு அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ நீ அன்னைக்கு வந்து கண்ணீரும் கம்பளையுமா, இல்லைங்கய்யா என்னை ஏமாற்றிட்டு வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான், நீங்கள் தடுத்து நிறுத்தி எனக்கு தான் திருமணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லியிருந்தா இந்த இவ்வளோ பெரிய ஆளுங்க அறத்தை மீறி செயல்பட்டுருப்பாங்களா? சொல்லுங்கள். அப்போ நீங்கள் எங்கே போனீங்கிற அந்த கேள்விக்கு இது வரைக்கும் பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. ஒரு ஊடகவியலாளர் கேட்டால் அந்த ஊடகவியலாளர் தப்பால பேசுகிறீங்க, அடிக்க போகிறீங்க. அவங்க அப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தி அப்படி கேள்வி கேட்குற ஆளை திட்டுறாங்க. அப்போது இதுக்குள்ளே ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, இதுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ அவர் கல்யாணம் ஆகி குழந்தை ஆயிடுச்சு, இப்போ அவரோட வாழ்க்கை திரும்ப நீங்கள் மீட்டெடுக்க முடியாத வாழ்க்கையாக மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன உண்டோ அதை பேசிட்டு அதை பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். எதிரிகளுக்கு அவருடைய எதிரிகளுக்கு நீங்கள் கேடயமாக மாறக்கூடாது. இப்போ இந்த செட்டில்மெண்ட் வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் செட்டில்மெண்ட் ஆகிடுமா? இல்லை, வாட் எவர் இட் இஸ், அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத, இந்த செட்டில்மெண்ட்டுக்கு அவங்க யாரை முன் வச்சு இந்த செட்டில்மெண்ட்டை பண்ண போகிறாங்க. 10 கோடி 12 கோடிங்கிறதுலாம் சும்மா இல்லை, அதெல்லாம் சும்மா பேசுகிறாங்க. அப்படியான பொண்ணு அது கிடையாது, அப்படிலாம் வந்து டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க யாராவது சொல்லி கொடுத்தா அப்படி டிமாண்ட் பண்ணுறாங்களான்னு அப்படி கொடுக்குறதுக்கு சீமான்ட்ட எங்கே இருக்குது? அடுத்தது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, கோர்ட் வந்து அவுட் ஆஃப் த கோர்ட் நீங்கள் செட்டில் பண்ணுங்கிறாங்க. அவுட் ஆஃப் த கோர்ட் வந்து லீகல் ஆஸ்பெக்டில் தான் அந்த அவுட் ஆஃப் த கோர்ட்டை வந்து நீங்கள் செட் பண்ணணும். யார் அதை உட்காந்து பேசுகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஒரு மாநிலத்தோட இஷ்யூ மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது அதை யாரை அவங்க செட் பண்ண போகிறாங்க, யார் கூப்பிட்டு உட்கார வச்சு 2 தரப்பையும் பேச போகிறாங்க, யார் கையெழுத்து வாங்க போகிறாங்க, யார் சாட்சியாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு அதெல்லாம் கவனிக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் இந்த 2 மாதம் டைம் கொடுத்துருதே அதுக்கு தான். ஒரு 2 தரப்புக்கும் வேண்டிய ஆட்களை உட்கார வச்சு பேசி அமிக்கபிளாக அதை வந்து முடிச்சு விட்றணும் ஒன்ஸ் ஃபார் ஆல். அதுக்கப்புறம் யார் இவர் சீமான் ஏதாவது சொன்னாலும் எகென்ஸ்ட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகும். அதுக்கப்புறம் விஜயலட்சுமி எதுவும் பேசினாலும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகும். அப்படியா நம்ம ஒரு செட்டில்மெண்ட்டாக இதை பண்ணணுங்கிறது தான் அடுத்து நமக்கு முன்னாடி இருக்கிற. ஸோ நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்து பல விஷயங்களுக்கு விளக்கம் தந்தீங்க, மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம் ஐயா.